ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ஆப்ஷன் ப்ரீமியம் சேனல். நாங்கள் வினோத். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் தமிழ் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ராடேயில் பிவோட் லைன் எப்படி வந்து ட்ரா பண்ணுறதுங்க நம்ம கற்றுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் நான் சொல்கிறேன் நான். ஸோ நான் எப்படி பிவட் பாயிண்ட்ஸ் லெவல்ஸ் நான் ட்ரா பண்ணுறேன்னு பார்க்குறேன். இது பிவட் பாயிண்ட் மெத்தட் ஓல்டு மெத்தடாக இருந்தாலும் சரி, அது இப்போ வரைக்கும் ஒர்க் ஆகுது. பட் நான் அந்த பிவட் பாயிண்ட் மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, அது ரியல் மெத்தடை நான் அப்படியே யூஸ் பண்ணலை. ஸோ நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரிக்ஸை உள்ளுக்குள்ள ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம எப்பவுமே கொஞ்சம் நல்லா ட்ரிக்காக தான் பண்ணுவோன்ட்டு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் நேத்திக்கு போட்ட அந்த லைனை என்ன போட்டேன்னா, இன்றைக்கி டேட்டுக்கு நான் மாற்றி வச்சுக்கிறேன். மாற்றி வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி லைன் கொண்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம லைன் ட்ரா பண்ணலாம். ஓகே ஓகே ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இப்போ நமக்கு எந்த மாதிரி வேணுங்கன்னு நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாம் கூகுளில் போய்ட்டு என்எஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா என்எஸ் வெப்சைட் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி என்எஸ் வெப்சைட்டுக்குள்ளே போயிடுங்க. இங்கே நிஃப்டின்னு டைப் பண்ணிங்கன்னா நிஃப்டியின் டெரிவேட்டிவ்ஸ்னு வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நாம் சும்மா ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு கேண்டில் எடுத்துகிட்டு அதை அந்த டேட்டா வச்சுட்டு நம்ம லைன் ட்ரா பண்ணால் இப்போ இருக்கிற கரண்ட் மார்க்கெட் சிச்சுவேஷனுக்கு டெஃபினட்டாக ஒர்க் ஆகுது ரொம்ப 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 கஷ்டம். சரிங்களா? அதுவும் இன்ட்ராடேக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் அந்த பழைய மெத்தட் தூக்கி போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏன்னா மார்க்கெட் அப்படிங்கிறது வெறும் நம்பர்ஸ் மட்டும் கிடையாது. ஓகேங்களா? வெறும் நம்பர்ஸை வச்சு மட்டுமே, ஓகேங்களா, நம்பர்ஸில் தான் மார்க்கெட் ஒர்க் ஆகுது. பட் வெறும் நம்பரை மட்டுமே பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு அக்யூரசி கிடைக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் இந்த பிவட் லைன்ஸ் இருக்கு பார்த்தீங்க, இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ட்ரேடர்ஸ், ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் பார்த்திங்கன்னா எந்தெந்த ஸ்ட்ரைக்கில் அதிக ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அந்த லைன்ஸை நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக பண்ணோம் அப்படின்னா, நம்ம ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக நமக்கு கை கொடுக்குறது வாய்ப்பு அதிகம். ஓகேங்களா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? வெறும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சும்மா லைனை வரையாமல் எந்தெந்த ஸ்ட்ரைக்கில் ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, ஸோ இதில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அதை எப்படி பார்க்கலாம். ஓகேங்களா? முக்கியமாக அதை எந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத கான்செப்டே இங்கே. ஓகேங்களா? இப்போ அதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த என்எஸ் வெப்சைட்டில் போயிட்டு இப்போ வெளியில் இருக்குது பார்த்தீங்களா, வேறு எங்கேயும் போக வேணா, ஆஃபீஸ் என்ன போக வேணாம். ஸோ இங்கே வெளியில் எல்லாமே இருக்குது. சொல்லப்போனால் இந்த என்எஸ் வெப்சைட்டில் எக்கச்சக்கமான டேட்டா ட்ரிக்ஸ் இருக்குது. அதை நான் 1 by 1 நான் வீடியோ போடுறேன். ஓகே, ஸோ இதில் பார்த்திங்கன்னா என்னென்னா நிஃப்டியில் போட்டாலே போது டெரிவேட்டிவ்ஸ் இருக்கும். இதில் இங்கே பாருங்கள், மோஸ்ட் ஆக்டிவ் கால்ஸ், மோஸ்ட் ஆக்டிவ் புட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கால்ஸில் நம்மளுடைய ஆப்ஷன் செயினில் எக்கச்சக்கமான இது லாக் பண்ணி வச்சுருக்கானுங்களா? ஓகே, ஸோ ஆப்ஷன் சைடில் கால் ஆப்ஷனில் நிறைய கால் ஆப்ஷன் ட்ரேட் ஆகும். புட் ஆப்ஷன் ரொம்ப அதிகமாக ஆப்ஷன்ஸ் ட்ரேட் ஆகும். அதில் எது அதிகமாக ஆக்டிவாக இருக்குது, அதாவது அதிகமாக கால் ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் ட்ரேட் ஆகுது, எது எந்த ஒரு புட் ஆப்ஷன் ரொம்ப அதிகமாக ட்ரேட் ஆகுது, ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிறதா இது கான்டெக்ட் காட்டுது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலான்னா எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், கால் ஆப்ஷனில் பாருங்களேன். ஸோ 25,700, 800, 750. ஓகேங்களா? ஃபஸ்ட் ஒரு 3 ஸ்ட்ரைக் எடுத்தாலே உங்களுக்கு போதுமானது. புட் ஆப்ஷனில் 700, 600, 650. ஓகேங்களா? ஸோ இப்போது இதில் ரெண்டில் எது காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 700 காமனாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ 700 காமனாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ கால் ஆப்ஷன்லேயும் 25,700 பார்த்திங்கன்னா ட்ரேட் ஆகுது, புட் ஆப்ஷன்லேயும் ட்ரேட் ஆகுது. அதாவது கால் ஆப்ஷன் செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மார்க்கெட் 25,700 மார்க்கெட் இறங்கும்னு ட்ரேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? செல் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ புட் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க, 25,700 மார்க்கெட் ஏறிடும் அப்படின்னு சொல்லிட்டு இதை செல் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இது இறங்குன்னு பண்ணுறாங்க, இது ஏறுன்னு பண்ணுறாங்க. ஸோ இப்படிங்கும்போது இந்த 25,700 பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஃபைட்டிங் ஜோனாக இருக்குது. ஓகேங்களா? ஒரு ஃபைட்டிங் லெவல். ஸோ ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேடருக்கும் சரி, புட் ஆப்ஷன் செல்லருக்கும் சரி, ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கீ லெவலாக இருக்கும். ஸோ அப்போது இந்த கீ லெவலை நம்ம என்ன பண்ணலாம்னா மிடில் லெவலில் வைக்கலாம். அதாவது ஃபைட்டிங் லெவலால் பிவட் லெவல்னு வைக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், அதை ஸோ 25,700 பார்த்தீங்கன்னா நான் பிவட் லைன்லாம் வைக்கிறேன், நான் மிடில் லெவலில் வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதான் ஃபைட்டிங் ஜோன். அப்போது இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் போக போக நெகட்டிவ் மைண்ட் செட் இருக்குங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். இதுக்கு மேலே மார்க்கெட் போகும்போது பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்குன்னு நான் எடுத்துக்கிறேன். ஏன் அப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஸோ இப்போ இங்கேருந்து மார்க்கெட் ஏறிட்டு இருக்கு அப்படின்னா, ஸோ இதில் கால் செல்லர் இருக்காங்க, புட் செல்லர் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நான் வேணால் போட்டு காட்டுற பாருங்க. இதில் கால் செல்லர் இருக்காங்க ப்ளஸ் புட் செல்லர் இருக்கிறாங்க.
ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் ஏறும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, இவங்க கால் ஆப்ஷன் செல்லிங் லாஸ் கொடுக்கும், புட் ஆப்ஷன் செல்லிங் ப்ராஃபிட் கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ புட் ஆப்ஷன் செல்லர் அப்படி வச்சிருப்பாங்க, கால் ஆப்ஷன் செல்லர் பார்த்தீங்கன்னா வந்து லாஸ் அப்படி வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ ஃபர்தராக மார்க்கெட் ஏறிடும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா. அப்போது டிஃபென்ஸ் அப்படியே குறைஞ்சிரும். அப்போ மார்க்கெட் வந்து இன்னும் ஃபர்தராக மேலே ஏற வந்து ஆரம்பிக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த கீ லெவலுங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் வந்து எப்படி பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா. இப்போ பாருங்கள், இந்த பிவட் லெவலுக்கு கீழே ஒரு 5 மினிட் கேண்டில் கூட வந்து கீழே க்ளோஸ் ஆகவே இல்லை, தெரியுதுங்களா. ஸோ அந்த ஒரு கேண்டில் வந்திருக்கு, அப்படியே அடுத்த கேண்டில் மேலே தூக்கிட்டு போயிட்டாங்க பார்த்தீங்களா. ஸோ அப்போ இன்னும் வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து நெகட்டிவ் சைடில் இப்போ வரைக்கும் வரல அப்படிங்கிறத ஒரு கான்செப்ட். சரிங்களா. ஸோ இப்போ என்ன சொல்கிற டிஸ்க்ளைமர் என்ன சொல்கிறேன் நான், ஸோ இதை பேஸ் பண்ணி பை பண்ணவோ செல் பண்ணவோ நான் சொல்லலை. இது ஒரு பிவட் பாயிண்ட் மெத்தடை பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கரண்ட் மார்க்கெட் சிச்சுவேஷனுக்கு எப்படி நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத மட்டும் தான் நான் சொல்கிறேன். இது என்னுடைய வியூ மட்டும்தான், நான் எப்படி பண்ணுறேங்கிறத மட்டும் தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி பை பண்ணுங்கள் செல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணல. ஸோ உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இது முழுக்க எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஓகேங்களா. மறுபடியும் சொல்கிறேன். ஓகே. ஸோ அப்போ பிவட் லைன் நான் பார்த்தோம், 25,700 வந்து பிவட் லைன் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 25,800 750 இருக்குது. அப்போ வந்து இது இது வந்து R1 வச்சுக்கலாம், இது வந்து R2 வச்சுக்கலாம். ஓகேங்களா. R2 வச்சுக்கலாம். இது 600 பார்த்தீங்க, 600 750. ஸோ 750 பார்த்தீங்கன்னா வந்து இங்கே 750 ட்ரேட் ஆகுது. அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா 750 பார்த்தீங்கன்னா வந்து 2 பக்கம் ட்ரேட் ஆகுது பார்த்தீங்களா, சூப்பரான ஏரியா. அப்போது 750 2 டைம் ட்ரேட் ஆகிறனால என்ன பண்ணலான்னா, இந்த பாயிண்ட்டை தூக்கி இங்கே மேலே வச்சுருவோம், இங்கே வச்சுருவோம், இதையும் தூக்கி இங்கே வச்சுருவோம். இப்போ நான் இது என்ன பண்ணுறேன்னா 750 ட்ரேட் ஆகிறனால இது என்ன பண்ணுறேன்னா 25,750 லெவல் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இதில் பொறுத்த வரைக்கும் பிவட்டில் வந்து ரெண்டு பிவட் வருது. அதாவது இப்போ இது வந்து ஒரு ஜோன் மாதிரி கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த ஜோனுக்கு மேலே போச்சுன்னா பாசிட்டிவ் மைண்ட் செட்டும், இந்த ஜோனுக்கு கீழே வந்தால் நெகட்டிவ் மைண்ட் செட்டும் நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ பிவட் லைனாக ஒரு பிவட் லைன் தான் வரணும், மற்றதெல்லாம் R1 R2 S2 தான் கிடையாது. ஓகேங்களா. ஸோ நம்ம இப்படியும் வச்சுக்கலாம். இதுதான் இதை நான் சொல்ல வரேன். ஓகேங்களா. இதான் வந்து ரியல் மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது, இதுதான் கான்செப்ட். அப்புறம் அதிகமாக ட்ரேட் வந்து 800 கால் ஆப்ஷன் ட்ரேட் ஆகுதா. சரி, ஓகே. புட் ஆப்ஷனில் 600 ட்ரேட் ஆகுது. ஓகே. ஸோ அப்போ வந்து 800 வந்து R1 வச்சுக்கலாம், 600 பார்த்திங்கன்னா வந்து S1 வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மோஸ்ட் ஆக்டிவ் கான்டக்ட் பை ஓஎன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா 700 புட் ஆப்ஷன், 800 கால் ஆப்ஷன், 600 கால் ஆப்ஷன். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் 700 கால் ஆப்ஷன். இங்கே பாருங்கள், அதிகமாக கால் ஆப்ஷன் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, ஒரே ஒரு புட் ஆப்ஷன் மட்டும் தான் ட்ரேட் ஆகுது. ஸோ இதை பார்க்கும்போது என்ன சொல்லுது, கால் ஆப்ஷன் சைடு வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து அதிகமாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது, அதாவது செல்லர் சைட்லேயும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். புட் ஆப்ஷனில் ஒன்றே தான் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது புல்லிஷு கொஞ்சம் வந்து ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கிறத இடத்துல, பட் ஃபஸ்ட் இடத்துல வந்து புட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதையும் நமக்கு யோசிக்கணும். சரி, ஓகே. இப்போ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷனோட புட் ஆப்ஷனை விட வந்து கால் ஆப்ஷன் செல்லிங் தான் இன்றைக்கி வந்து ஆக்டிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மைண்ட் செட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஓவராலாக கால் செல்லிங் அதிகமாக இருக்குன்ட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம லெவல்ஸுக்கு போய் பார்க்கலாம். ஓகேங்களா. நான் சொன்ன மாதிரி தான் 800 வந்து R1, இங்கே இருக்கிற 25,600 பார்த்தீங்கன்னா வந்து S1 எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து 100 பாயிண்ட் கேப்பு. ஸோ 800 வந்து நம்ம வந்து R1 வச்சுக்கலாம். R1 எடுத்திருக்கேன், அது ஆல்ரெடி அங்கேயே செட் ஆகிடுச்சு. 25,800. ஓகேங்களா. ஏற்கனவே 50 பாயிண்ட் கேப்பில் இருக்கிறனால, ஸோ 750 to 800 பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட்ஸ் கேப் இருக்கிறனால என்ன பண்ணலாம், R2 வந்து 50 பாயிண்ட்ஸ்லேயே வச்சுக்கலாம். ஓகேங்களா. நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து R1 S1 தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. S2 R2 வந்து பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து பிவட் லெவலுக்கு மேலே வந்து 50 பாயிண்ட்ஸில் ஒரு R1 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 50 பாயிண்ட்ஸ் கேப்பில் இருக்கனால நான் வந்து இன்னொரு 50 பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணி R2 வச்சுருக்கேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, இதே மாதிரி 50 பாயிண்ட்ஸ் கேப்லேயே வந்து S1 S2 வச்சுக்கிறேன் நான். ஏன்னா இதை கொண்டு போய் ரொம்ப கம்மியாக வச்சாலும் வேஸ்ட்டு. 650 S2 பார்த்திங்கன்னா வந்து 25,600. ஓகேங்களா. இப்போது நமக்கே தெரியும், இது பார்த்திங்கன்னா வந்து மேக்ஸ் சப்போர்ட். ஓகேங்களா. ஏன்னா நமக்கு லெவல்ஸ் கிடச்சது பார்த்திங்கன்னா வந்து இந்த 25,600 சப்போர்ட் லெவலாக கிடச்சிது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா மேக்ஸ் சப்போர்ட்னு சொல்லி மென்ஷன் பண்ணி வச்சுட்டேன். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி இன்கேஸ் கீழே இறங்கினாலும் S1 பிரேக் அவுட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா நமக்கு வந்த லெவலே பார்த்திங்கன்னா வந்து 25,600 S2 தான். ஸோ அதனால் நான் மென்ஷன் பண்ணி வச்சுக்கிறேன் நான். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி 16ஆம் தேதி பார்த்திங்கன்னா வந்து இதுதான் வந்து இன்ட்ராடே லெவல்ஸாக வச்சு நான் வந்து மார்க்கெட்டை பார்க்க போகிறேன். ஓகேங்களா.
ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் இப்படி இப்போ இருக்கிற மார்க்கெட் சுச்சுவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து லெவல்ஸை நீங்கள் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு இண்டிகேட்டர் ஃபாலோ பண்ணுறத விட இந்த பிரேக் அவுட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து டே கேண்டில் போட்டு ஒரு 5 லைன் போடுவாங்க, மறுபடியும் வந்து வீக்லி கேண்டில் போட்டு ஒரு 5 லைன் போடுவாங்க. இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா வெறும் லைன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஒவ்வொரு கேண்டில் ஒவ்வொரு லைன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த கேண்டில் அடுத்த லைன் டச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எங்கே என்ட்ரி எடுக்கிறது, எங்கே வந்து எக்ஸிட் ஆகிறதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே உங்களுக்கு புரியாது. பட் இன்ட்ராடே பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணோம்னா ரொம்ப பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வெறும் கால்குலேஷனில் வச்சு நம்ம பண்ணல. ஸோ ரியல் டேட்டா வச்சு நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் வந்து இருக்காங்க, ஆக்டிவ் இருக்காங்கன்னு வச்சு தான் நம்ம பண்ணுறோம். அதனால் இது வந்து கொஞ்சம் அக்யூரசி அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ போதும். ஓகேங்களா? இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னும் அட்வான்ஸாக பார்க்கணுன்னா வந்து அது ரொம்ப டைம் எடுக்கும். பட் ஒரே வீடியோவில் பார்க்க வேணாம். அதை நான் வந்து செப்பரேட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக வந்து இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இந்த வீடியோ இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நான் வந்து வீடியோ நான் போட ட்ரை பண்ணுறேன். ப்ளஸ்ஸு நான் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் அடிஷனலாக வந்து 2026 ஓகேங்களா? ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஆப்ஷன் ட்ரேடர் வந்து உள்ளே வர்றீங்க, ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறதுக்குள்ளே வர்றீங்க அப்படின்னா அவங்க எந்தெந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு புது கான்செப்டில், புது வியூவில் இப்போ மார்க்கெட் சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி எப்படிலாம் மார்க்கெட்டை வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிகினர் லெவல்லேருந்து நான் வந்து ஒரு பிளேலிஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதோட சப்போர்ட் உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவைப்படும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பற்றி நான் வந்து மார்க்கெட்டுடைய இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ், அப்டேட்ஸ், ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து என்னென்னக்கெல்லாம் வந்து இந்த நியூஸ் வருது, ரிசல்ட் வருதுன்னு சொல்லிட்டு எல்லா அப்டேட்ஸும் வந்து நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அது தேவைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.